ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அவியல் செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படும், எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அவியலுக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, தயிர், தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெய், கொத்தவரக்காய், பீன்ஸ், வாழைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், மாங்காய், கேரட், முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு. இப்போ நம்ம அவியல் செஞ்சிடலாம். நல்ல ஒரு பரந்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அவியலுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க நான் காய்கறிகளோட அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா கருணைக்கிழங்கு கூடவே மற்ற காய்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய் இதை தவிர்த்து மற்ற கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லா காய்களையுமே நீளமான ஷேப்பில் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷேப் மாற்றாமல் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவியலுக்கு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தவரக்காய் சில இடங்களில் நமக்கு கிடைக்காது டக்குன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் பீன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். பூசணிக்காய் நம்ம யூஸ் பண்ணணும் அவியலுக்கு. எனக்கு கிடைக்காததுனால நான் அது போடலை. உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். சில பேர் கேரட் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எல்லா காய்களும் போடணும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க காய்கறிகளில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அவியலுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம போட்ட காய்கறிகளை ஒரு 30% வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா மீதி உள்ள காய்களை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட காய்கள் பாதி, அதாவது ஒரு 1/4 பாதி வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மீதி இருக்க கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக இப்படி சேர்க்குறேன் அப்படின்னா, கத்திரிக்காய், வாழைக்காயெல்லாம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நீங்கள் மற்ற காய்கள் வெந்து வர்றதுக்குள்ளே இது குழஞ்சி போயிடும் அவியலில். அதனால நீங்கள் அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கும் போது நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வேகும்போது எல்லாமே கரெக்டாக நமக்கு இருக்கும். அந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் அப்படி வேக வைக்கிறேன். எல்லா காய்களும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அளவோடு சேர்க்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பெரிய பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 4 பல்லு பூண்டு, தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவுனதை நான் சேர்த்துருக்கேன். காய்கள் அதிகமாகும்போது தேங்காயும் பச்சை மிளகாயோட அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துடும். நம்ம அப்படி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறோம். நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி நம்ம எப்போவுமே ஆன் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக எடுக்க முடியும் நம்மளால் அரைச்சதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அது 1 டம்ளர் அளவு அந்த காயில் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் கரெக்டாக வந்துடும்.
தேங்காய் அரைச்சதுக்கப்புறமா நம்ம காய் வெந்துட்டுருக்கு. காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கருணக்கிழங்கு எடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக கருணக்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா காய்களும் கண்டிப்பாக வெந்துட்டுருக்கும். நான் கருணக்கிழங்கு ஒன்று எடுத்து பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம காய்கள் எல்லாமே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காய் கூட எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த தேங்காயோட அளவு ரொம்ப முக்கியம். நீங்கள் காய் வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு கரெக்டான அளவில் தேங்காய் துருவி அரைச்சி எடுத்து போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அந்த பச்சை மிளகாயோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இடையில மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் வந்து குக் ஆகட்டும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காய் வந்து நல்லா நமக்கு வெந்துட்டு நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் நான். உங்களோட மாங்காய் வந்து நல்ல புளிப்பான மாங்காய் அப்படின்னா அதனோட புளிப்பு சுவை வந்து அவியலில் இருக்கும். அப்போ நீங்கள் தயிர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காய் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு வாழையில எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் அவியலை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். சூடோடு அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவியலுக்கு மேலே வாழையிலையை வச்சுட்டு மூடி போட்டு சூட்டோடு மூடி வச்சுருங்க. நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிளேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இலையை எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம சூடோடு மூடினதுனால அந்த கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், வாழையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அவியல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்காதவங்க கூட இந்த அவியலில் போடுற காயை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. கத்திரிக்காய், மாங்காய், அதில் இருக்க வாழைக்காயெலாம் அந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.